மனம் திரும்புதலுக்கு என்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராக இருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். பாருங்கள், இந்த ஆவினாலும் அக்னினாலும் நிறைய பேருக்கு என்னென்னா அக்னியில் ஞானஸ்தானம் கொடுப்பார். அக்னின்னு ஒன்று நமக்கு என்னென்னா ஒரு ஃபயர், அது வந்து ஒரு அனாயிண்டிங், ஃபயர் அனாயிண்டிங்கிற மாதிரிலாம் இருக்குது. நிறைய பேர் பண்ணுறாங்க. நானும் பாருங்கள், ரட்சிக்கப்பட்ட நாட்களில் கொஞ்சம் நாளைக்கு இந்த நான் ராமுழு ஜபத்துக்கெலாம் நிறைய போவேன். 500 கிலோமீட்டர் 550 கிலோமீட்டர்லாம் 90ஸ்லேயே பைக்லேயே போயிருக்கிறேன் பாருங்க. நான் 3 நாள் கூட்டத்துக்கெலாம், சாப்பிடாத கூட்டத்துக்கெலாம் போயிருக்கிறேன் ரட்சிக்கப்பட்ட நாட்கள். அப்போல்லாம் வேலை வெட்டியே கிடையாது. 24 மணி நேரம் சர்ச்சை விட்டால் ப்ரேயரை விட்டால் கூட்டம், இப்படியே தான் வாழ்ந்துருந்தேன் நான். அதனால் இந்த இதுக்கெல்லாம் போகும்போது ஒரு முறை ஒருத்தர் ஜெபம் பண்ணார். நாங்களாம் ஒரு 3 நண்பர்கள் நின்றுந்தோம். ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணும்போது சொன்னார், உன் மேலே அக்னி இறங்குதுன்னு 2 பேரும் டமான்னு ஊன்ட்டு கீழே உருள்றானுங்க. நீ பஸ்லாம் பேசுகிறாங்க. நான் நின்று நீ பஸ்ஸை பேசியிருந்தேன். நான் கீழே உழலை. உடனே நான் பார்த்தேன், அவங்க 2 பேரையும் கர்த்தர் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஏதோ கொடுத்துக்கிறார் போல், நமக்கு கொஞ்சம் கொடுக்கல. அதனால் எனக்கு புரியல. உடனே அக்னி அபிஷேகன்றது எனக்கு கிடைக்கல அப்படின்னு நானே நினச்சிக்கிட்டேன் ரொம்ப நாளாக. இவங்களுக்கெல்லாம் வந்து சூப்பர் கேட்டகிரி. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? இல்லை, இது உள்றது இல்லைங்க. இது வந்து வேற ஆவியானவர். சொல்லுங்கள், ஆவியானவர். என்னையே விட்டீங்க ராத்திரியெல்லாம் அழு கண்ணீரோடு ஜபம். ஆண்டவர் கண்டிப்பாக பேசவே கிடையாது. எனக்கும் புரியல. சரி, ஒருவேளை அக்னி அபிஷேகத்துக்காக வேறு நாள் நம்ம காத்திருக்கணும் போல் அப்படின்னு விட்டேன் நான். ஆனால் இது அப்படி இல்லைங்க. ஆவியினாலும் அக்னினாலும் அப்படின்னு சொன்னால், ஆவியானவர் நமக்குள் இருக்கிறதே அக்னி. அது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதெல்லாம் காட்டுறேன் உங்களுக்கு, ஃபுல் ரெஃபரன்ஸ் காட்டுறோம் பாருங்கள். இந்த ஞானஸ்தானன்றது 3 வகை. சொல்லுங்கள், 3 வகை. பக்கத்தில் சொல்லுங்கள், 3 வகை. ஒன்று வந்து விசுவாசத்தினால் ஞானஸ்தானம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்கிற ஞானஸ்தானம். என்ன சொல்லுங்கள்? பக்கத்தில் சொல்லுங்கள், விசுவாசத்தினால ஞானஸ்தானம். ரோமர் 6:3. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும், அந்த வார்த்தையெல்லாம் பாருங்கள், கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா அப்படின்றார். அப்படின்னா என்ன பாருங்கள், முதல்ல இயேசுவை ஏற்றுக்கிறீங்க பாருங்கள், அதே ஒரு ஞானஸ்தானம். ரோமர் 10:10 சொல்றார், இருதயத்தினால் விசுவாசிக்கப்படும், வாயினால் அறிக்கை செய்யப்படும் சொல்லப்படுது இல்லையா? அப்போ இருதயத்தில் விசுவாச, வாயினால் அறிக்கை செய்கிற பாருங்க, அதுதான் ஃபஸ்ட்டு பேப்டிசம். அப்போ முதல்ல நான் இயேசுவை விசுவாசிக்கிறது தான் என் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு காரியம். ஆமென். பவுல் என்ன சொல்றார் பாருங்க, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும். அப்படின்னா என்ன? எப்போ நீங்கள் அந்த ஃபெய்த் கன்ஃபெஷன், எப்போ விசுவாச அறிக்கை பண்ணுறீங்களோ அப்போ அவரோட இணைஞ்சிறீங்க. அவருக்குள்ளா, சொல்லுங்கள், அவருக்குள்ளாக. பக்கத்தில் சொல்லுங்கள், அவருக்குள்ளாக. அதுக்கப்புறம் சொல்கிறார், அப்படி மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களான்னு கேட்குறாரு. இதுதான் ஃபஸ்ட்டு பேப்டிசம். 2வது வாட்டர் பேப்டிசம், தண்ணினால எடுக்கிறோம். இது எதனாலன்னா, எதை நான் விசுவாசனா அதுக்கு ஒரு அடையாளத்தை காமிக்கிறேன். மார்க் 16:16, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:38-41. இது 2த்தையும் வாசிங்கன்னா, விசுவாசத்தினால் ஞானஸ்தானம் பெறுகிறவன் ரட்சிக்கப்படுவான் அப்படிதான் பைபிள் சொல்லுது. அப்போ விசுவாசத்தினால் ஞானஸ்தானம் எடுக்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்போ 2வது வாட்டர் பேப்டிசம். இதுக்கு என்ன வித்தியாசம் காமிக்கிறோம் பாருங்கள். நிறைய கல்யாணம், கிறிஸ்துவ கல்யாணத்தை நம்ம பண்ணி வைக்கிறோம். கல்யாணம் பண்ணும்போது முதல்ல அந்த ஆணையும் பெண்ணையும் பார்த்து கேட்குற வார்த்தை இதுதான், நீ இந்த மகளை ஏற்றுக்கொண்டு இவளை பற்றுக்கொண்டு இவளை நீ வாழ்வாயா? இன்னொன்னே அவர் ஆம் அப்படின்வார். 2வது உடனே காப்போம், மரணத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் நன்மையிலும் தீமையிலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை வாழ்வியானோடனே கையை பிடிச்சி ஆமான்வார். உடனே அந்த அம்மாவையும் பார்த்து கேட்போம், இவரை மட்டும் பற்றிக்கொண்டு இவருக்கு மாத்திரம் கீழ்ப்படிந்து இவரை ஏற்றுக்கொண்டு வாழ்வேன்னா ஆம் அந்த அம்மா சொன்ன உடனே திரும்ப அந்த அம்மாக்கிட்டே அதே கன்ஃபெஷனை கேட்போம், வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை அப்படின்னா அந்த அம்மா ஆமான்னொடனே 2 பேரும் கை பிடிச்சின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் தான் ஒரு வேலையை செய்வோம். என்ன செய்வோம்னா, அடையாளமாக திருமாங்கலத்தையோ ஒரு மோதிரத்தையோ என்ன பண்ணுறோம், அணிவிக்கிறோம் இல்லையா? அப்போ நான் உங்களை கேட்குறேன், அவங்க முதல்ல ஒத்துக்கினதுக்கு அப்புறம் தான் நான் தாலியை கட்ட முடியும். ஒத்துக்கலைன்னு சொன்னால் தாலி கட்டவே முடியாது. அப்போ வந்து பாருங்கள், இப்போ நான் தாலி கட்டுறதுனால அவங்க மனைவியாக இல்லை, அவங்க ஒத்துக்கினதுனால தான் தாலியை கட்ட வேண்டியது. நான் சொல்கிறது எத்தனை பேர் விளங்குது? அப்போ அவங்க என்ன ஒத்துக்குனாங்களோ அதுக்கு ஒரு அடையாளம் வேணும். நான் உன்னை ஏற்றுக்கிறேன், நீ என் மனைவியாக இருப்ப, நான் உன்னை வச்சு பராமரிக்கிறேன், உனக்கு தேவையானதெல்லாம் நான் செய்கிறேன். உடனே அந்த அம்மா உனக்கு கீழ்ப்படுகிறேன், உன்னை அன்பு கூறவும் என் சரீரத்தினாலும் எல்லாவற்றிலும் உன்னை கனப்படுத்தவும் நான் பொறுப்பாளியாக இருக்குன்னு ஒருவருக்கொருவர் இந்த வாக்குறுதி கொடுத்ததுக்கு ஒரு அடையாளம். அந்த அடையாளத்துக்கு பேர் தான் திருமாங்கல்யமோ அது மோதிரத்தையோ போடுறோம். அதே மாதிரி தான் வாட்டர் பாப்டிசம். எதை நீங்கள் விசுவாசிங்களோ அந்த விசுவாசத்தை வெளியரங்கமாக காமிக்கிறதுக்கு பேர் தான் வாட்டர் பேப்டிசம்.
ஒரு முழுக்கு ஞானஸ்தானத்தை. பேப்டிசம் என்றது என்ன தெரியுங்களா? ஒன்றுக்குள்ளாய் முழுகுவதுன்னு அர்த்தம். பேப்டிசோமான்ற கிரீக் பதத்திலிருந்து தான் பேப்டிசம்னு வந்தது. பேப்டிசோமான்னு சொன்னால் ஒரு பொருளை மூழ்குவது அல்லது ஏதோ ஒரு காரணத்துக்காக உள்ளாக கொண்டு செல்வது, அமிழ்த்துவதுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் முதலாவது விசுவாசத்துக்குள்ளே மூழ்குறீங்க. எதை விசுவாசத்தில் மூழ்கினீங்களோ அதை தண்ணீருக்குள்ளாய் மூழ்கி காமிக்கிறீங்க. அதான் ரெண்டாவது. மூணாவது பவுல் சொல்கிறார், இது ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள். வாங்க 1 கொரிந்தியர் 12:13. இது எல்லாருக்கும், நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லோரும் ஒரே ஆவியினாலே, சொல்லுங்கள், ஒரே ஆவினாலே, ஒரே ஆவினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பட்டு எல்லோரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம். சொல்லுங்கள், ஒரே ஆவிக்குள்ளாக. இது ஆவியினால் கொடுக்கக்கூடிய ஒரு பேப்டிசம். இது ஆவியானவர் கொடுக்குறார். ஏன்னா இது ஞானஸ்தானம் எடுத்ததுக்கப்புறம் யூதன் கிரேக்கன் இல்லாமல் பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்குள்ளாக தாகத்தை தீர்க்கிறார். இது ஹோலி ஸ்பிரிட் பேப்டிசம். இது 3 தான். இதை தவிர வேறு எதுவும் வேதத்தில் இல்லை பாருங்கள். அப்போ அக்னி அக்னி அக்னின்றாங்களே, அதுக்கெல்லாம் பதில் சொல்கிறேன். அப்போ பேப்டிசம்ன்றது இது 3 தான். இதை 3த்தையும் மனதில் ஆழமாக வச்சுங்க. அடுத்து ஒரு சிலருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் தெரியாது. இந்த பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாட்டுக்கும் நிறைய புரிஞ்சுக்கணும் பாருங்க. ரெண்டும் ஒன்று தான். தேவன் கர்த்தர் யாவே குமாரன் எல்லாம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி இந்த பழைய உடன்படிக்கும் புது உடன்படிக்கும் உள்ள காரியத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஏன் இதெல்லாம் சொல்லப்பட்டிருந்து புரிஞ்சுக்கணும் பாருங்க. ஒரு சிலருக்கு என்ன ஆசைன்னா, நான் மோசே மாதிரி இல்லை. ஒரு சிலர் கேட்பாங்க, ஆண்டவரே நான் தானியேல் மாதிரி விசேஷ தாவி உடையவனாய் நீர் என்னை நிரப்புங்க, நான் தானியேல் மாதிரி விசேஷ தாவி உடையவனாக இருக்கணும். ஒரு சிலர் எலியா மாதிரி கேட்பாங்க, ஒரு சிலர் எலிசா மாதிரி கேட்பாங்க, ஒரு சிலர் எசேக்கியல் மாதிரி, ஆண்டவரே எனக்கு எசேக்கியல் ஸ்பிரிட்டை கொடுங்க, எனக்கு அப்படியே அந்த உழந்ததெல்லாம் உயிர் பெறணும், அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிட்டை கொடுங்கலாம் கேட்பாங்க. இது அப்படி இல்லை, இது வேற. பக்கத்தில் சொல்லுங்கள், இது வேற. வாங்கல லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இயேசுவே வாய் திறந்து போதிக்கிறது நீங்கள் கேளுங்க, உங்களுக்கே புரியும் பாருங்க. 7:28 வாங்கலேன். ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்தானங்களை பார்க்கலும் பெரிய தீர்க்கதரிசி. இது யார் சொன்னது? இயேசு சொல்றார் பாருங்க. இந்த பழைய உடன்படிக்கைன்னு வரும்போது மோசே, எலியா, எலிசா, எசேக்கியல், தானியேல், எரேமியா, ஏசாயா எல்லாரையும் விட டாப் யார் சொல்லுங்க? யோவான். இது யார் சொல்றது? அவர் சொல்ல. ஏன் அப்படின்னா இவங்கெல்லாம் நிழல்ல பார்த்தாங்க. இப்போ யோவான் யார் முன்னாடி, கண்ணு முன்னாடி யாரை பார்க்குறாருங்க? கிறிஸ்துவ அப்படியே கண்ணு முன்னாடி பார்க்குறார். மோசே இவர் தான் அப்படின்றத கூடாரம் ஆலயமாக எல்லாம் நிழல்ல எழுதினார். எல்லாருமே வரப்போகிற பற்றி பேசினாங்க. இப்போ யோவான் ஸ்தானங்கள் அவருக்கே ஞானஸ்தானத்தை கொடுக்குறார். அதனால தான் அவர் சொல்கிறாரு, ஸ்ரீகளிடத்தில் பிறந்தவர்களில் இவன் விசேஷமானவன், ஏன்னா இவன் தான் டாப்புன்ட்டார். சொல்லுங்கள், ஆகிலும் பக்கத்தில் சொல்லுங்க, ஆகிலும் தேவனுடைய ராஜ்யத்தில் சிறியவனாக இருக்கிறவன், நம்மள தேவனுடைய ராஜ்யத்துக்கு சேர்ந்தவர்கள், தேவனுடைய ராஜ்யத்தில் ஒருத்தர் சிறியவனாக இருக்கிறவன் அவனிலும் பெரியவனா இருக்கிறான் என்று உங்களுக்கு. இப்போ யோவான் ஸ்தானகன் தான் டாப் எல்லாரை விட. இப்போ அப்படி அடுத்து சொல்றாரு, ஆகிலும் அப்படி இருந்தும் ஆவியானவர் இந்த காலகட்டத்தில் நமக்குள்ளாகவும் மேலாகவும் வரார். அந்த காலத்தில் மேலே மட்டும் வந்தார், உள்ளே போய் அவரால் வாசம் பண்ண. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை, உள்ள மேலே. சொல்லுங்க, உள்ள மேலே. பக்கத்தில் சொல்லுங்க, உள்ள மேலே. போன முறை சொன்ன இல்லைங்களா, உள்ளவும் தண்ணி தான், மேலேயும் தண்ணி தான். உள்ளவும் ஆவியானவர் தான், மேலேயும் ஆவியானவர் தான். இப்போ சொல்றாரு. அப்போ இந்த ஆவியானவரை பற்றி சொல்லும் போது சொல்றாரு, இவங்க மோசே விட, எலியா விட, எரேமியா விட, எசேக்கியேலை விட, யோவான் ஸ்தானனை விட நம்ம தான் டாப். பக்கத்தில் சொல்லுங்க, நீங்கள் தான் டாப். அது